بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير وقال سبحانه ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت فمنهم من هدى الله ومنهم من حقت عليه الضلالة فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين وقال سبحانه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وقال سبحانه يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய உதவியினால் இன்றைய நாள் ஜுமாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு கூடியுள்ளோம். அல்லாஹ்வினுடைய மகத்தான அருட்கொடை இஸ்லாம் நமக்கு கிடைத்துள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரமாண்ட பிரபஞ்சத்தை படைத்து வானங்களையும் பூமியையும் படைத்து மனிதனை சோதனைக்கு ஆளாக்கியுள்ளான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. அவன் மகத்தானவன், பரக்கத்து நிறைந்தவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளான். எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அமலில் மிக சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. உங்களில் செயல்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்துள்ளான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகைத்தவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக்க மன்னிக்கக்கூடியவன். யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸீஸாக இருக்கின்றான், யாருக்காக கஃபூராக இருக்கின்றான்? அல் அஸீஸு லிமன் அஸாஹு, யார் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றார்களோ, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அஸீஸ், அதாவது மிகைத்தவன். அல்லாஹ்வை யாரும் வெல்ல முடியாது, அவனை தோற்கடிக்க முடியாது, வீழ்த்த முடியாது. அவனுடைய தண்டனை மிக கடுமையானது. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் மாறு செய்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கடுமையாக தண்டிப்பான். அல்லாஹ்வை யாரும் தடுக்க முடியாது, அவனுடைய தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல் கஃபூர், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுடைய தூதர்களை பின்பற்றுவார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கஃபூராக இருக்கின்றான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர், மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காகவே படைத்துள்ளான். எப்பேற்பட்ட சோதனை! யார் மிக சிறந்த செயல்களை செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்காகவே இப்பேற்பட்ட ஏற்பாட்டினை செய்துள்ளான். சிறந்த அமல்கள் என்றால் என்ன?
மிக அதிகமான அமல்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. ஐயுக்கும் அக்ஸரு அமலா, யார் அதிகமான செயல்களோடு வருவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாமல் அஹ்ஸனு அமலா, யார் மிக சிறந்த அமல்களோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லியுள்ளான். இதனை பல தடவை நாம் கேட்டிருப்போம். சிறந்த அமல் என்பது அல்லாஹுக்காக மட்டுமே நிறைவேற்றப்படும் நல்ல அமல்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி செய்யப்படும் நல்ல அமல்கள். இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே ஒரு அமல் அஹ்ஸனு அமலாக இருக்க முடியும். நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும், மார்க்கம் சொன்ன விஷயங்களாக கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது மன இச்சைப்படி அதனை நிறைவேற்றாமல் செய்யாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அதனை நிறைவேற்றியுள்ளார்களோ அந்த வழிமுறைக்கு ஏற்ப அதனை செய்தால் மட்டுமே ஒரு செயல் அஹ்ஸனு அமலாக அல்லாஹ்விடத்திலே எழுதப்படும். அதனுடைய நற்கூலியை நாம் அல்லாஹ்விடத்தில் பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்காரியங்களை நமது மன இச்சைகளுக்காக விட்டுவிடவில்லை. நபிமார்களை அனுப்பி, தூதர்களை அனுப்பி, குர்ஆனை இறக்கி, இதுதான் நல்ல அமல்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நபிமார்கள் மூலமாக காட்டி தந்துள்ளான். இவ்வாறு தான் அதனை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் நமது உள்ளங்களும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்தவர்களாக அதனை நிறைவேற்றினால் மட்டுமே இஹ்லாஸ் இத்திபா, அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படும் நல்ல அமல்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்யப்படும் நல்ல அமல்கள் மட்டுமே அஹ்ஸனு அமலாக அல்லாஹ்விடத்திலே எழுதப்படும். அப்பேற்பட்ட அமல்களை செய்வதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தையும் வாழ்க்கையையும் ஏற்படுத்தியுள்ளான். இந்த ஏற்பாடு எல்லாம் இதற்காகத்தான். கண்ணியமிக்கவர்களே, இதனை அறிந்தவர்கள் ஒரு சிலர், அறியாதவர்கள் பலர். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலும் அனைத்து சமூகங்கள் இடத்திலும் அவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அனுப்பியுள்ளான். இந்த செய்தி அனைவரிடத்திலும் சேர வேண்டும் என்பதற்காக எல்லா காலங்களிலும் ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்துள்ளான். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பியுள்ளோம். அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற செய்தியை கொண்டும், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாத பொய் தெய்வங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அல்லாத பொய் தெய்வங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அது நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதி பெறாதது என்ற இந்த இரண்டு முக்கியமான செய்தியை கொண்டுதான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்படுகின்றார்கள். அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் அல்லாத தாகூத், அல்லாஹ் அல்லாத மக்கள் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்ட அனைத்தையும் நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை கொண்டுதான் எல்லா நபிமார்களும் தங்களுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள். ஃபமின்ஹும் மன் ஹதல்லாஹு, மக்களில் ஒரு சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த நேர்வழியை காட்டினான், அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வமின்ஹும் மன் ஹக்கத் அலைஹி ضலாலா, மேலும் ஒரு சிலர் மீது அல்லாஹ்வினுடைய கூற்று உண்மையாகிவிட்டது, அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வழிகேடு அவர்கள் மீது உண்மையாகிவிட்டது. ஃபசீரு ஃபில் அர்த் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், இதனை நீங்கள் பூமி முழுக்க பயணம் செய்து இதனை ஆராயுங்கள், பாருங்கள், எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொய்யாக்கியவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவனுடைய தூதர்களை மறுத்தவர்கள், உண்மைப்படுத்தாதவர்கள், அவர்களுடைய முடிவு என்னவாக இருந்தது.
அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்பேற்பட்ட சிரமங்களுக்கு ஆளானார்கள் என்பதை நீங்கள் பூமியில் பயணம் செய்து அவர்களுடைய வரலாற்றை படித்து அதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸீரு ஃபில் அர்தி ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். இதே போன்று நீங்களும் ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ்வினுடைய தூதர்களை மறுத்தால், அவர்களுடைய செய்திகளை நீங்கள் மறுத்தால், அதன்படி நீங்கள் வாழவில்லை என்றால் அதே போன்ற முடிவு உங்களுக்கும் சந்திக்க நேரிடும். இதற்காக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நபிமார்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். மிக சிறந்த முறையில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு வடிவங்களில் அல்லாஹ்வினுடைய செய்தியை மக்களிடத்திலே எடுத்து வைக்கின்றார்கள். மிக அழகாக அதனை எடுத்து சொல்கின்றார்கள். கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வே, என்னுடைய ரப்பே, நான் என்னுடைய சமூகத்தை இரவும் பகலும் உன் பக்கம் அழைக்கின்றேன். இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸித்ஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. ஆனால் அவர்களோ என்னுடைய அழைப்பை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள். எல்லா நேரங்களிலும் நான் அவர்களிடம் சந்திக்கின்றேன், அவர்களிடம் சென்கின்றேன், உன்னுடைய செய்தியை எடுத்து வைக்கின்றேன். பகலிலும் அவர்களை விளங்கிக் கொள்ளுமாறு அழைக்கின்றேன், இரவு நேரங்களிலும் அவர்களிடத்தில் சென்று உன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றேன். ஆனால் அவர்களோ உன்னுடைய செய்தியை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள். தங்களுடைய காதுகளில் விரல்களை வைத்து மூடிக்கொள்கின்றார்கள். தங்களுடைய உடல்களை ஆடைகளினால் மூடிக்கொள்கின்றார்கள். என்னுடைய செய்தி அவர்களிடத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக. மக்களுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கின்றது. தூதர்கள் அழைக்கின்றார்கள், அல்லாஹ் அழைக்கின்றான், ஆனால் மக்கள் அதிலிருந்து விரண்டு ஓடுகின்றார்கள். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மக்களினுடைய கணக்கிற்கான நேரம், விசாரணைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சரி, அவர்களுடைய விசாரணையின் நேரம் மிக சமீபத்தில் உள்ளது, நெருங்கி கொண்டே இருக்கின்றது. நம்முடைய மரணமும் சரி, இந்த உலகத்தினுடைய முடிவும் சரி, எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள், விசாரணைக்காக நிறுத்தப்படுவார்கள். அவர்களுடைய செயல்களுக்கான கூலி அவர்களுக்கு தரப்படும். ஆனால் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். ஆனால் அவர்களோ முகங்களை திருப்பிக் கொண்டு அலட்சியத்திலேயே அவர்கள் வாழ்கின்றார்கள். இதனை தெரியாமலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி, இவ்வாறான ஒரு போக்கைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லும் பொழுது ஈமான் உள்ளவர்களுக்கு அந்த செய்திகள், அன்னாஸ் என்று வரும் பொழுது எல்லா மக்களும் அதில் வருவார்கள். ஹுதல் லின்னாஸ், குர்ஆன் அனைவருக்கும் நேரான வழியை காட்டக்கூடிய அல்லாஹ்வினுடைய வேதமாகும். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும். மனிதர்களுடைய விசாரணைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏற்றுக்கொள்ளாமல், தங்களை விசாரணைக்காக தயார்படுத்தி கொள்ளாமல், இறை செய்திகளில் இருந்து நபிமார்களை பின்பற்றுவதில் இருந்து விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், அலட்சியத்தில் இருக்கின்றார்கள். அதனையே அவர்கள் தொடர்கின்றார்கள், அதையே அவர்கள் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு இந்த உண்மையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றார்கள். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். கண்ணியமிக்கவர்களே, இந்த இறை செய்தி நமக்கு கிடைக்காமல் ஆகியிருந்தால், நபிமார்கள் நம்மிடத்தில் அனுப்பப்படாமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்தில் பல்வேறு இடங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய செய்தியை
கேட்பது கிடையாதோ, ஏற்றுக்கொள்வது கிடையாதோ, அவர்களுடைய நிலை வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆமு வன்னாரு மஸ்வல்லஹும். யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய செய்தியை நிராகரிக்கின்றார்களோ, ஏற்றுக்கொள்வது கிடையாதோ, நபிமார்களை பொய்ப்படுத்துகின்றார்களோ, அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த உலக வாழ்க்கையே மையமாக வைத்து அவர்கள் வாழ்வார்கள். யதமத்தஊன வயஅகுலூன, சாப்பிடுவார்கள், எல்லா வகையான இன்பங்களையும் அவர்கள் அனுசரிப்பார்கள். ஆனால் வன்னாரு மஸ்வல்லஹும், ஆனால் அவர்கள் விலங்குகளை போல் வாழ்வார்கள். நரகம்தான் அவர்களுடைய ஒதுங்குமிடமாகும். ஏனென்றால் அவர்கள் அந்த நரகத்தில் நுழையாமல் இருப்பதற்காக முயற்சியை எடுக்கவில்லை, இந்த செய்தியை செவி தாழ்த்தி கேட்கவில்லை, இறை செய்தியை மிக சாதாரணமாக நினைத்து அதனை நிராகரித்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு தான் இருக்கும். பல சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லா விஷயங்களிலும் நாம் பார்க்கலாம். நபிமார்கள் இல்லை என்றால், குர்ஆன் வழங்கப்படவில்லை என்றால், இறை செய்தி நமக்கு கிடைக்காமல் போனால் நாம் அல்லாஹ்வை சரியாக வணங்கவும் முடியாது. இந்த உலகத்திலும் நாம் சீரான வாழ்வை வாழ முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையைத்தான் நாம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய செய்தியிலிருந்து, ஈமானிலிருந்து, நபிமார்களை அறிவதிலிருந்து, அவர்களை பின்பற்றுவதிலிருந்து தூரமாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்வை நாம் கவனமாக பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமானின், குர்ஆனின், இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை, உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொன்னார்கள், நாம் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த, ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை பற்றி நாம் பயப்படவில்லை. மாறாக இஸ்லாத்திலேயே வளர்ந்து, இஸ்லாமிய குடும்பங்களில் பிறந்து, இஸ்லாத்தை மட்டுமே அவர்கள் மார்க்கமாக பார்த்து வளர்கின்றார்களே, இந்த சிறுவர்களை பார்த்து நான் அஞ்சுகின்றேன். ஜாஹிலியாவை அறியாமல், இஸ்லாம் அல்லாத மற்ற விஷயங்களை அறியாமல், இதிலே பிறந்து இதிலே வளர்ந்த இந்த சந்ததிகளை பார்த்து நான் அஞ்சுகின்றேன். இவர்களுடைய இஸ்லாத்தினுடைய முடிச்சுக்கள் ஒவ்வொன்றாக அவிழ்ந்து கொண்டே வரும். அதாவது பலவீனமான இஸ்லாத்தை தான் இவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதே போன்றுதான் நடந்தது. காலம் செல்ல செல்ல சஹாபாக்கள் முன்பு தாபியீன்கள் சற்று ஈமானிலும் மற்ற விஷயங்களிலும் குறைவான அந்தஸ்தில் இருந்தார்கள். தபவு தாபியீன்கள் அவர்களை விட குறைவான அந்தஸ்தில். அதே போன்று காலம் செல்ல செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் எந்த அளவு தூரமாக ஆகிக்கொண்டே வருகின்றதோ அதே போன்றுதான் நம்முடைய ஈமானும் பலவீனம் அடைந்து கொண்டே வருகின்றது. ஏனென்றால் அப்பேற்பட்ட முயற்சிகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டது போல் நாம் அறிவது கிடையாது. ஜாஹிலியாவை அறிந்து கொள்வது கிடையாது. சிரமங்களை அறிந்து கொள்வது கிடையாது. இஸ்லாத்திலேயே பிறந்து, இஸ்லாத்திலே வாழ்ந்து, இஸ்லாத்தினுடைய உண்மையை அறியாதவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஈமானும் இஸ்லாமும் பலவீனமான இஸ்லாமாகத்தான் இருக்கும். இதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஞ்சிக் கொண்டார்கள். நம்முடைய நிலை அப்பேற்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கமும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, ஹதீஸ்களும் தெரியாது, உலமாக்களுடைய சரித்திரங்களும் தெரியாது. ஏதோ ஓரளவு இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு சில விஷயங்களை மட்டுமே கடைபிடித்து இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற பலன்தான் நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற முடிகின்றது. நன்மைகளும் குறைவானவை, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய உதவியும் மிக குறைவானது. இப்பேற்பட்ட ஒரு நிலைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் கேட்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான்.
இஸ்லாத்தை நமக்கு வழங்கியுள்ளான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நமக்கு அனுப்பியுள்ளான். குர்ஆனை தந்துள்ளான், இஸ்லாத்தை தந்துள்ளான், ஹிதாயத்தை தந்துள்ளான் என்றால் அல்லாஹு அக்பர், இப்பேற்பட்ட நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துள்ளானே, இப்பேற்பட்ட பாக்கியத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆளாக்கியுள்ளானே, இதனை பெற்று சாதாரணமாக சென்று விடுவதா? அல்லாஹு அக்பர். இதற்காக நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே அனைத்து புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழி காட்டாமல் விட்டுவிட்டால் யாரும் நமக்கு நேரான பாதையை காட்ட முடியாது. இதற்காக நாம் அல்லும் பகலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, இந்த கொடையை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றதற்காக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நாம் அடைந்திருப்பதற்காக நாம் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றியை செலுத்தி, குர்ஆனையும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தையும் ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ்களையும் நாம் படிக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய ஈமான் எப்பேற்பட்டது? குர்ஆனை பெற்றுக்கொண்டோம், ஹதீஸ்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம்கள் ஒரு 100 ஹதீஸ்கள், 500 ஹதீஸ்கள், 1000 ஹதீஸ்கள் அவர்களுக்கு தெரிந்துள்ளனவா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பலர் பதிலளிக்கின்றார்கள். குர்ஆனை எத்தனை சூறாக்கள் நாம் பொருள் அறிந்து அதனுடைய தஃப்சீரோடு நாம் படித்திருக்கின்றோம், எத்தனை ஹதீஸ்களை நாம் படித்திருக்கின்றோம், எத்தனை ஹதீஸ் கிதாபுகள் நம்முடைய வீடுகளில் இருக்கின்றது என்று கேட்டால் இல்லை இல்லை என்றுதான் நாம் பலரிடத்திலிருந்து பதிலை பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களை, நாம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை நாம் பொருளறிந்து வாசிக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் நாம் படிக்க வேண்டும். அப்பேற்பட்ட சபைகளில் கலந்து, வகுப்புகளில் கலந்து ரசூலுல்லாஹ்வினுடைய பொன்மொழிகளை நாம் தெரிந்து அதனை கடைபிடிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களை, இஸ்லாத்தை பெற்றதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதனை விவரங்களோடு அறிந்து அதனை எல்லா இடங்களிலும் கடைபிடிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஈமான் உள்ளவர்களே, இந்த கொடையை பெற்று, இஸ்லாத்தை பெற்று அதனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் நீங்கள் முழுவதுமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்திலே நீங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் முழுவதுமாக நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு சில விஷயங்களை ஏற்று மற்ற விஷயங்களை ஏற்காமல் அதனை கடைபிடிக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. இது ஷைத்தானினுடைய போக்கு. எது நமக்கு தோதுவாக இருக்கின்றதோ, எது நமக்கு பிரியமாக உள்ளதோ அதனை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்களை கவனிக்காமல் அதனை புறக்கணித்து வாழ்வது என்பது ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அது அழகு கிடையாது. தொழுகையாளிகளில் பலர் 4 தொழுகைகளை தொழுவார்கள். ஸுஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஃபஜர் நேரத்தில் நாம் அவர்களை பார்க்க முடியாது. செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்ற மாட்டார்கள், ஜக்காத்தை தருவார்கள். இவ்வாறு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். எது நமக்கு இலகுவாக இருக்கின்றதோ அதனை எடுத்துக்கொள்வது, எது நமக்கு கடினமாக உள்ளதோ, எதனை நம்முடைய மனம் விரும்பவில்லையோ அதனை புறக்கணித்து வாழ்வது, பிறருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்வது, நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதனை விட்டு விடுவது. நம்முடைய உண்மையான நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுவதுமாக நுழைந்து கொள்ளுங்கள். யூதர்களை போன்று யுமினூன பிபாதின் வயக்ஃபுரூன பிபாத், ஒரு சில விஷயங்களை ஏற்று மற்ற விஷயங்களை அவர்கள் நிராகரித்து வந்தார்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுடைய பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். அவன் என்ன செய்வான்? எது இலகுவானதோ, எது உங்களுக்கு பிடித்ததோ அதனை மட்டுமே நீங்கள் நிறைவேற்றி மற்ற விஷயங்களெல்லாம் புறக்கணிக்க சொல்லுவான். நம்முடைய மனம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி,
இலகுவான நேரங்களிலும் சரி, சிரமமான நேரங்களிலும் சரி, நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்ற கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكَ فَاعْلَمْ أَنَّمَا يَتَّبِعُونَ أَهْوَاءَهُمْ. ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் உள்ளது, மறுபக்கம் நம்முடைய மன இச்சைகள். நபியே, மக்கள் உங்களை பதிலளிக்கவில்லை என்றால், மக்கள் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுகின்றார்கள். ஃபஇன் லம் யஸ்தஜீபு லக, உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால், அதாவது எல்லா நேரங்களிலும் உங்களுடைய போதனைகளை, சுன்னாவை, மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால், அதனுடைய பொருள் என்ன? ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுகின்றார்கள். எந்த தொழுகை இலகுவானதோ அதனை தொழுகின்றார்கள், எது சிரமமானதோ அதனை விட்டுவிடுகின்றார்கள். ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது கடினமாக இருந்தால் வீட்டிலே தொழுது கொள்வது, தாமதப்படுத்துவது அல்லது விட்டுவிடுவது, இது போன்று பல்வேறு விஷயங்களை நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நேரத்திலும் நம்முடைய மன இச்சைக்கு ஏற்பதான் அதனை நிறைவேற்றுகின்றோம். இவ்வாறான நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமாக நினைத்து அதனை நாம் முக்கியத்துவம் தந்து அதனை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, இந்த சிறந்த பாதை நமக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்திற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹிதாயத்தில் இருந்து கொண்டுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு நாள் குறைந்தபட்சம் 17 தடவைகள் ஃபர்தான தொழுகைகளில் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு அல்லாஹ் நம்மை கட்டளையிடுகின்றான். ஹிதாயத்தில் தான் இருக்கின்றோம், நேரான பாதையில் தான் இருக்கின்றோம், இஸ்லாத்தினை கடைபிடித்தவர்களாக நாம் தொழுகின்றோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்கின்றோம். எதற்காக? எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் நமக்கு இந்த பாதையை காட்டினானோ அதில் தொடர்ந்து பயணம் செய்வதற்காகவும் அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காகவும், இதே இஸ்லாத்தில் இதே ஹிதாயத்தில் கடைசி வரை நிலைத்திருந்து மரணிப்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உதவி புரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே வைக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தையும் தேடுவோம். சபாத், உறுதி, இந்த நேரான பாதையின் மீது உறுதி, கடைசி வரை இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எக்காரணத்திற்காகவும் இதனை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் விட தயாராக இருப்போம். ஆனால் இந்த மார்க்கத்தை, ஹிதாயத்தை, குர்ஆனை, இஸ்லாத்தை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் நமக்கு கற்றுத்தருகின்றான். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மஹ் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹ்வே உன் புறத்திலிருந்து நமக்கு ரஹ்மத்தை வழங்குவாயாக, நம்முடைய அனைத்து காரியங்களிலும் இலகுவானதை எளிதாக்கி தருவாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டி தந்ததற்கு பிறகு நம்முடைய உள்ளங்களை கோளாறுள்ள உள்ளங்களாக ஆக்கிவிடாதே. இந்த ஹிதாயத்தினுடைய வழியிலிருந்து நீ திருப்பி விடாதே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. ஹிதாயத்து கிடைத்தது மிகப்பெரிய அருட்கொடை. இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இதில் தான் மரணிக்க வேண்டும். கடைசி வரை இருந்தால் மட்டுமே நாம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைய முடியும், சொர்க்கத்தில் நுழைய முடியும். விட்டு சென்றால், இல்லாமல் ஆகிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய நிலை மோசமான நிலையாக ஆகிவிடும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ். அல்லாஹ்வே உன் புறத்திலிருந்து எல்லா வகையான ரஹ்மத்தையும் அருளையும் நமக்கு வழங்குவாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் அனைத்தையும் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய். அதே போன்று கண்ணியமிக்கவர்களே, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. அல்லாஹ்வே
ஒரு அழைப்பாளரை ஈமானின் பக்கமும் உன்னுடைய பாதையின் பக்கமும் அழைக்கக்கூடியவராக நாம் அவர்களை கேட்டோம், அவர்களுடைய பாதையை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர்களுடைய அழைப்பை ஏற்று உன்னையும் உன்னுடைய தூதர்களையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். இந்த ஈமான் கொண்டதற்கு காரணமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நல்லோர்களுடன் நம்மை மரணிக்க செய்து நம்மை இழிவுபடுத்தாமல் உன்னுடைய சுவனங்களில் நமக்கு அனுமதியை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஈமான் உள்ள உள்ளங்கள் இரவு நேரங்களிலே துஆ செய்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து ஆலு இம்ரானுடைய இந்த துஆக்கள் வரக்கூடிய வசனங்களை இரவினுடைய கடைசி நேரத்தில் தாஜுத்திற்காக எழும் பொழுது இந்த வசனங்களை எல்லாம் ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், அங்கிருந்து ஆரம்பித்து சூராவினுடைய முடிவு வரை இந்த வசனங்கள் வரக்கூடிய அனைத்து வசனங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த கொடையை பெற்றதற்காக அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்தி இஸ்லாத்தையும் ஈமானையும் குர்ஆனையும் விவரங்களோடு அறிந்து 5-10% அறிந்தால் அதனுடைய பலனும் அதே போன்றுதான் இருக்கும். முழுவதுமாக நாம் அறிய முயற்சிக்க வேண்டும். முழுவதுமாக அறிந்து அதனை கடைபிடித்தால் அதே போன்ற பலனும் அதே போன்ற உதவியும் நாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்க்க முடியும். அதே போன்று இந்த ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை மட்டுமே நாம் நிறைவேற்றி மற்ற விஷயங்களை விட்டு விடுவது இது யூதர்களுடைய கெட்ட குணமாகும். இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நேசிக்க மாட்டான். நம்முடைய மன இச்சையை எடுத்து வீசி எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருந்து அனைத்து விஷயங்களை கடைபிடிப்பது தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய மார்க்கமாகும். அப்பேற்பட்ட பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இந்த ஹிதாயத்தை எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியுள்ளானோ, இந்த குர்ஆனை எவ்வாறு தந்துள்ளானோ, இஸ்லாத்தை எவ்வாறு தந்துள்ளானோ அதனை விவரங்களோடு அறிந்து அதனை முறையாக சரியாக எல்லா நேரங்களிலும் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. இந்த ஹிதாயத்தில் நிலைத்திருந்து இதிலே பயணித்து கடைசி வரை உறுதியாக நிலைத்திருந்து ஈமானுடன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah Rabbil Alameen. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. قال الله جل وعلا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وصل اللهم على جميع الأنبياء والمرسلين وعلى الملائكة المقربين وعلى الخلفاء الراشدين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.